பங்குச்சந்தையில் இருக்கிற மிக முக்கியமான டெர்மினாலஜிஸ்ல ஒன்று பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஷேர். அதை பற்றி இன்னைக்கு நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் டு ஏர்னிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இபிஎஸ் அப்படின்னு சொல்கிற ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏர்னிங்ஸ் பர் ஷேரோட ஃபார்முலாலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். நெட் இன்கம் டிவைடட் பை வெயிட்டட் ஆவரேஜ் ஷேர்ஸ். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறா இதோ வர. நெட் இன்கம் ஒரு தொழிலிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், செலவுகள்லாம் போக. அப்போ ஒருத்தருக்கு அவர் கட்ட போற டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் போக அவருக்கு கிடைக்கிற வருமானம் தான் நெட் இன்கம். வெயிட்டட் ஆவரேஜ் ஷேர்ஸ் அது கொஞ்சம் குழப்பம். நம்ம நேராக கதைக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு கதையில பானிபூரி கடை வச்சிருக்காருங்க ஒருத்தர். தினமும் 100 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவருக்கு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் ஆவரேஜா அப்ராக்சிமேட்டா கிடைக்குது. கன்சிடர் பண்ணுங்க, அந்த ஷாப் வந்து 2 பேர் ஓன் பண்றாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இந்த வருஷம் 2, 36,000 டிவைடட் பை 2 ஃபார்முலா முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 18,000. இப்போ அடுத்த வருஷம் ஜூலை மாசத்துல இருந்து அவருடைய 2 பசங்களையும் கடையில சேர்த்துக்கிறாரு. ஸோ இப்போ மொதல் 6 மாசம் 2 ஷேர், அடுத்த 6 மாசம் 4 ஷேர். ஸோ இதோடைய வெயிட்டட் ஆவரேஜை கால்குலேட் பண்ணோம்னா மொதல் 6 மாசத்துக்கு 6 டிவைடட் பை 12 1, ரெண்டாவது 6 மாசத்துக்கு அந்த 4 ஷேர் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 2, ஆக மொத்தம் 3 ஷேர் வந்து அந்த வருஷத்துடைய வெயிட்டட் ஆவரேஜ். ஸோ செகண்ட் இயர் 36,000 டிவைடட் பை 3, அப்போ 12,000 இபிஎஸ். மூணாவது வருஷம் எந்த சேஞ்சுமே இல்லை, 4 பேர் இருக்காங்க வருஷம் முழுக்க. ஸோ அதனால 36,000 டிவைடட் பை 4, 9,000 ரூபாய் அது இபிஎஸ். ஸோ இபிஎஸ் இப்படி தாங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ இது பப்ளிக்கா லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. 1 லட்சம் ரூபாய் அதோடைய ஷேர் விலை. இப்போ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்க்கு வருவோம். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ஷேர் பிரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். ஸோ 1 லட்சம் ரூபாய்க்கு லிஸ்ட் ஆயிருக்கு, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த ட்ரேட் ஆகிற விலை டிவைடட் பை இபிஎஸ். ஸோ அப்போ மொதல் வருஷம் 1 லட்சம் டிவைடட் பை 18,000, 5.5. செம்ம சீப் இல்லை? கண்டிப்பா. 1 லட்சம் ரெண்டாவது வருஷம் டிவைடட் பை 12,000, அப்போ 8.3. மூணாவது வருஷம் அதே வருமானம், அதே மார்க்கெட் பிரைஸ், அப்போ 1 லட்சம் டிவைடட் பை 9,000, 11.1. ஸோ வருமானம் ஏறாம ஷேர்ஸ் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், இபிஎஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இபிஎஸ் குறைஞ்சிட்டு இருக்கும், பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனாலஜியோட இன்னும் நிறைய டெர்மினாலஜிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.